புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் 2.0 மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் திட்டத்தை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்கள், மாண்புமிகு வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு சாய்ஜி சரவணன்குமார் அவர்கள், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் திரு சரத் சௌகான் அவர்கள், ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் திருமதி முத்தம்மா அவர்கள், துறை இயக்குநர் திரு இளங்கோ அவர்கள் மற்றும் அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஏறக்குறைய 2003ஆம் ஆண்டு காமராஜர் வீடு கட்டும் திட்டம் என்கின்ற மாபெரும் திட்டத்தினை உருவாக்கி இப்பொழுது அத்திட்டமானது பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்துடன் இணைக்கப்பட்டு இன்று பொது பயனாளிகளுக்கு 5 லட்சம் ரூபாயும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பயனாளிகளுக்கு ரூபாய் 6.25 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. இது நாட்டிலேயே வீடு கட்டுவதற்காக வழங்கப்பட்டு வரும் மானியங்களில் மிக அதிகமான மானியமாகும். இத்திட்டம் உருவாக்கப்பட்டு செய்யவனே செயல்பட மிக முக்கியமான காரணமாக இருப்பவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஆவார். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் மற்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதல்களோடு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஆதி திராவிட நலத்துறையினுடைய அமைச்சர் அவர்களின் முயற்சியினால் கடந்த ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் யாத்ரா என்கின்ற புதிய திட்டம், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ரிட்டென்ஷன் ஸ்காலர்ஷிப், ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஆகிய திட்டங்களின் கீழ் கொடுக்கப்படும் கல்வி உதவித்தொகை 3 மடங்காக உயர்த்தப்பட்டது. மேலும் கலப்பு திருமண உதவித்தொகை 5 லட்சத்திலிருந்து 3 லட்சமாக உயர்த்தப்பட்டது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சார்ந்த பெண்களுக்கு இ ஆட்டோ, இ பைக் மற்றும் இவ்வகுப்பை சார்ந்த பயனாளிகளின் வீடுகளில் சூரிய மின் உற்பத்தி செய்யும் உபகரணங்கள் நிறுவதற்கான மானியம் போன்ற பல புதிய திட்டங்கள் வெகு விரைவில் நிறைவேற்றப்பட உள்ளன. எந்த ஒரு திட்டங்கள் போட்டாலும் சரி, அதுல இந்த வீடு கட்டும் திட்டத்தில் 4 கோடி வீடு கட்டும் திட்டங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்தினாங்க. அதுல 55% தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் தான் பயனடைஞ்சிருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்திலையும் அதே போல எல்லா இடத்துலையும் அனைவருக்குமான குடிநீர் ஜல்ஜீவன் திட்டம், அதே போல எல்லோருக்குமான கல்வி, எல்லோருக்குமான வளர்ச்சி அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சுக்கிறாங்க. இன்றைய ஆட்சியில் மேலும் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்ட கனவு புதுச்சேரி மாநிலத்தில் திரு ஆளுநர் அவர்களாலும் மக்கள் முதல்வர்களாலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, எப்பயுமே பிரைம் மினிஸ்டர் சொல்வார், தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வியில் முதலிடம் வரணும். அது இந்த ஆண்டு பண்டசோனூர் ஒரு கிராமத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பள்ளியில், அதுவும் ஒரு கூலி தொழிலாளியோட புள்ள இன்னைக்கு மாநிலத்திலே 497 மடங்கு எடுத்து தீபாஸ்ரீ என்ற மாணவி முதலிடத்திற்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகப்படியான தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் அதிகப்படியான சலுகைகள் அளித்து அதிகப்படியான பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை இந்தியா மட்டும் இல்லை வெளிநாடுகள்லையும் அவங்க சென்று பிரகாசம் அடைகிற அளவுக்கு, அதே போல புதுச்சேரி மாநிலத்தில் பணிகளை மட்டும் கிடையாது, அதே போல இந்திய கல்வி இடங்கள்லையும் இந்திய ஆட்சி பரப்புலையும் எல்லா இடத்துலையும் தாழ்த்தப்பட்ட மக்களும் பழங்குடி மக்களும் பயன்பெற அளவுக்கு ஒரு திட்டங்களும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு நம்முடைய மேதகு துணையாளர்கள் கண்டிப்பா
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் இந்த ஆண்டு 3000 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்தே ஆகணுன்றதுக்காக நம்முடைய மனிதக்கு துணை நாயகரும் மக்கள் சிறப்பாக செயல்படுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு திட்டங்களையுமே யாருக்காக செய்யறாங்கன்னா நமக்காக செய்யறாங்க. இந்திய அரசியலமைப்பு சொல்றது ஒண்ணுதான், எல்லோரும் இந்நாட்டு மன்னர், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், இங்கு இல்லாமை என்பது இல்லாமல் போக வேண்டும் என்ற ஒரு கூட்டின் அடிப்படையில் இந்த ஆட்சியை சிறப்பாக வழிநடத்தின்னு போயிருக்காங்க. அவர்களுக்கும் மத்தியில் ஆளக்கூடிய என்னுடைய பாரத பிரதமர் அவர்களுக்கும் என்னுடைய தலை சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு பகவான் பிர்சா முண்டா 25 ஆண்டுகளுமே வாழ்ந்த ஒரு பழங்குடியின சுதந்திர போராட்ட விடுதலை போராட்ட வீரர். 1875 ஆரம்பிக்கப்பட்டு ஏறத்தாழ 1900 ஆண்டுக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை எதிர்காலம் இழந்த பகவான் பிர்சா முண்டா வெளியுலகுக்கு கொண்டு வந்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுபோன்று பழங்குடியின் ஆதி திராவிட மக்களை வெளிக்கொண்டு வந்த நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கி டாக்டர் அம்பேத்கருடைய புகழ்பாடும் விதமாக இந்த பஞ்ச தீர்த்த தலமாக நம்முடைய அண்ணல் அம்பேத்கருடைய புகழ்பாடும் இடங்களை 5 தேர்ந்தெடுத்து அவற்றை புண்ணிய பூமியாக அறிவித்திருக்கின்றார். அதுபோன்ற ஒரு நாளிலே இன்றைக்கு இந்த அருமையான ஒரு விழா இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த விழாவிலே இன்றைக்கு முதலாக பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம், அது நம்முடைய மக்கள் முதல்வர் கொண்டு வந்த காமராஜ் திட்டத்தோடு இணைந்து இன்றைக்கு அந்த பங்களிப்பு அளிக்கின்ற ஒரு விழாவும் இந்த நிகழ்வில் இருக்கின்றது. அதுவே இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அளவிற்கு எந்த மாநிலத்திலும் கொண்டு வராத திட்டங்கள் நீங்களாம் பார்த்திருப்பீர்கள். ஆதி திராவிட மக்கள் எங்கே சென்று படித்தாலும், அவர்கள் எந்த நாட்டிலே சென்று படித்தாலும் அந்த படிக்கின்ற முழு தொகையும் அரசே செலுத்தும் என்று அறிவித்தவர் நம்முடைய மக்கள் முதல்வர்கள். அப்படி படிக்கப்பட்ட அத்தனை மாணவர்களுக்கும் சென்ற ஆண்டு முதல்வர்கள் கையாலே 4 2016 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை படித்த 4 மருத்துவ மாணவர்களுக்கு 56 லட்சம் ஒரே தொகையாக வழங்கிய துறை நம்முடைய ஆதி திராவிட நலத்துறை. அதை வழங்கியவர் நம்முடைய மக்கள் முதல்வர் அவர்கள். இதெல்லாம் கூறுவதற்கு காரணம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்தியாவிலே எங்கேயும் இல்லாத அளவிற்கு என்னுடைய தொகுதியான டிஎன் பாளையத்திலே 600 சதுர என்று வழங்கப்பட்டிருந்த மணப்பட்டாக்களை கிராம பகுதியில் இருக்கின்ற பட்டியலின மக்கள் வாழ்வதற்கு போதுமான இளமாக இருக்காது என்று முதல்வரும் கூடிய பிறகு மாண்புமிகு துணைநிலை ஆளுநருடைய ஒப்புதலோடு அவையெல்லாம் 800 சதவீதங்களாக மாற்றப்பட்டு விண்ணப்பித்த அத்தனை பேருக்கும் பட்டா வழங்க இன்னும் ஒரு சில நாட்களே பட்டா வழங்க இருக்கின்றோம். இதுபோன்ற ஒரு அரசு, மக்களுக்கான அரசு, உங்களுக்கான அரசு புதுச்சேரியில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உங்களுடைய அத்தனை தேவைகளையும் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டு இருக்கின்ற ஒரு அரசாக நம்முடைய மக்கள் முதல்வர் தலைமையான அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாளிலே மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் டிஎன் பாளையம் அபிஷேகப்பாங்கப்பட்ட கிராமங்களுக்கு வருகின்ற பொழுது ஒரு உத்தரவாதத்தை 2 மாதங்களில் உங்கள் அத்தனை பேருக்கும் மாண்புமிகு முதல்வருடைய துணையோடு உங்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று கூறினார். அந்த திட்டங்களும் எங்கள் ஏரியாமல் இருக்கின்ற செந்தில்குமார் அவருடைய தொகுதியும் இணைத்து இந்த கம்மன் கலைஞர்களே விரைவிலே அத்தனை மக்களுக்கும் பட்டா வழங்க இருக்கின்றோம். இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையானது அந்த மக்களுக்குரிய திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்தி வருகின்றது என்பதை நீங்கள் அனைவரும் இப்பொழுது கூற கேட்டிருக்கின்றீர்கள். உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி. புதுச்சேரியை பொறுத்தவரை 16 விழுக்காடு மக்கள் தொகை ஆதி திராவிட நலத்துறையின் மூலமாக முழுமையான நிதியை பெற்று அதன் மூலமாக பல நலத்திட்டங்களை பெற்று வருகின்றார்கள். 16 விழுக்காடு சிறப்பு கூறு நிதி திட்டம் முதல்ல அது இல்லை. ஆனால் புதுச்சேரியில் நம்முடைய அமைப்புகள் எல்லாம் கேட்ட பொழுது வேறு எந்த மாநிலத்திலாவது இருக்கின்றதா அப்படின்னு ஒரு கேள்வி. நான் போயிருந்தேன், கேட்டேன், இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் உங்களுக்கு 16 விழுக்காடு சிறப்பு கூறு பட்ஜெட்டில் உள்ள நிதியில் சிறப்பு கூறு நிதியாக உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னேன். 16% நிதி திட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னேன். அன்றிலிருந்து 16 விழுக்காடு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த நிதி முழுவதுமாக இப்பொழுது
செலவிடப்பட்டு வருகின்றது நம்முடைய ஆதி திராவிட நலத்துறையினுடைய மக்களுக்காக. இப்போ எத்தனையோ திட்டங்கள், அது நம்முடைய புதுச்சேரியுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்கு என்பது மிக அதிகமான ஒன்று. அப்படி இருக்கின்ற உங்களுக்குரிய திட்டங்கள் சரியாக சென்றடைய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம், அரசனுடைய எண்ணம். அதனுடைய அடிப்படையில் அந்த திட்டங்கள் எல்லாம் இப்போ செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. எத்தனையோ திட்டங்கள். கல்வீடு கட்டுகின்ற திட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ கூட சொன்னாங்க, நம்முடைய நாட்டில் அதிகமான உதவி கல்வீடு கட்டுகின்ற திட்டத்தில் கொடுக்கப்படுகின்றது. அந்த நிதி 6.25 லட்சம். ஆனால் அது 7 லட்சமாக அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் சட்டமன்றத்தில். அது 7 லட்சமாக அது வழங்கப்படும் என்பதை நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக்கிறேன். 7 லட்சமாக, 6.5 லட்சம் என்பது 7 லட்சமாக வழங்கப்படும். நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமருடைய கல்வீடு கட்டுகின்ற திட்டத்தோடு இணைத்து இந்த நிதி வழங்கப்படுகின்றது. சொன்னது மாதிரி காமராஜர் கல்வீடு கட்டுகின்ற திட்டம் தொடங்கப்பட்டது. அப்போது நிறைய குடிசை வீடுகள் பூச்சேரியில் இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும் பூச்சேரியில் எப்படி குடிசை வீடுகள்லாம் இருந்ததுன்னு. எப்படி குடிசை வீடுகள் அடிக்கடி எரியுன்றதும் தெரியும் உங்களுக்கு. அடிக்கடி தீ விபத்து, குடிசை வீடுலாம் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய எரிகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது. அப்போ தோன்றியது எவ்வளோ ரூபாய் இருந்தால் அவங்க ஒரு கல்வீடாக கட்டிக்கொள்ள முடியும் இந்த குடிசை வீடெல்லாம் மாற்றிய. அப்போ 400 சதுர 450 சடிக்கு 40,000 இருந்தால் போதும் அப்படின்னு அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. பெருந்தர் காமராஜர் கல்வீடு கட்டுகின்ற திட்டத்தின் மூலமாக. அது இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய கல்வீடு கட்டுகின்ற திட்டம் நாட்டில் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி 6 கோடி கல்வீடுகள் கட்டப்பட்டு இருக்கின்ற அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த கல்வீடு கட்டுகின்ற திட்டம் இப்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு பெருந்தர் காமராஜர் கல்வீடு கட்டுகின்ற திட்டத்தோடு இணைந்து 7 லட்சம் ரூபாய் நம்முடைய ஆதி திராவிட மக்களுக்கு, நல மக்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. வழங்கப்பட இருக்கின்றது. இப்போ எல்லா வீடுகளும் கல்வீடாக மாறி போச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். தீ விபத்து என்பது இல்லாமல் இருக்க முடியும். தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வளோ சிரமம் இருக்கும். கல்வீடு இருந்தால் நம்முடைய மாநிலம் எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கல்வீடு கட்டுகின்ற திட்டம் சிறந்த முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. சுமார் 90 விழுக்காடுகள் மேல் அந்த கல்வீடு கட்டுகின்ற திட்டம் வெற்றி அடைந்திருக்கின்றது என்று கூட சொல்லலாம். இந்த திட்டத்தின் மூலமாக நம்முடைய மத்திய அரசு கொடுக்கின்ற நிதி, அதாவது நம்ம கடகால் போட்ட பிறகு அந்த நிதி மத்திய அரசு வருகின்றது. இது ஒரு குறை இருந்தது. ஏன்னா கடகால் இப்போ நாங்கள் போட்டுட்டோம், மத்திய அரசு வருவதற்கு 1 வருஷம் ஆச்சு, இன்னும் கிடைக்கல நிதி அப்படி சட்டமன்ற சொன்னாங்க. எத்தனையோ நம்முடைய மக்கள் பார்க்கும்போது சொன்னாங்க அப்படியே இருக்குது, இன்னும் பணம் வரல அப்படின்னு. அப்போது என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது கல்வீடு கட்டு காமராஜர் திட்டத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த திட்டத்தினுடைய அரசுடைய நம்முடைய புதிய அரசுடைய நிதியை முதலில் கொடுத்துவிட்டு நம்முடைய நிதியை கொடுத்துவிட்டு அதில் கடகால் போட்டு கட்டணம் வரும்பொழுது அதுக்குள்ளாக மத்திய அரசுடைய நிதி நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு முடிக்கும் பொழுது நம்முடைய மத்திய அரசுடைய நிதி நமக்கு கிடைக்கும். முழுமையான ஒரு நிதி வீடு கட்டி முடிக்கும் பொழுது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கப்படும் என்பதை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஒரு குறையாக இருந்தது. சட்டமன்றமாக சொல்லிட்டு இருந்தாங்க கடகால் போடுறது கொஞ்சம் சிரமம், என்கிட்ட பணம் இல்லை, கடகால் போடுறது கொஞ்சம் சிரமம்னு. அப்படியே போட்டாலும் உடனே பணம் கிடைக்கல, அதனால் கட்ட முடியல அப்படின்னு ஒரு குறை இருந்தது. அந்த குறையை தீர்க்கின்றவாறு இந்த திட்டத்தை இணைத்து முதலில் நம்முடைய அரசுடைய புதிய அரசுடைய நிதியும் பிறகு மத்திய அரசுடைய நிதியும் பெற்று முழுமையான ஒரு கல்வீடு கட்டுகின்ற திட்டத்தை 7 லட்சம் அதை கட்ட முடியுமா? நீங்கள் நினச்சி பாருங்கள். என்னால் நிச்சயம் முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை. 600 சதுரடி கண்டிப்பாக கட்ட முடியும். 7 லட்சம் ரூபாய்க்கு 600 சதுரடி வீடு, ஒட்டின வீடு, நல்ல கழிப்பிட வசதியோடு கட்ட முடியும் என்பது என்னுடைய எண்ணம். அது கழிப்பிட வசதிக்காக ஒரு தனி 25,000 இப்பொழுது வழங்கப்பட்டு வருகின்றது கழிப்பிட வசதி கட்டிக்கொள்வதற்காக. அப்போது ஒரு நல்ல வீட்டினை கட்டிக்கொள்வதற்குடைய வாய்ப்பு நம்முடைய மக்களுக்கு புதிய அரசால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய அரசோடு மத்திய நிதியை இணைத்து அதே மாதிரி எத்தனையோ திட்டங்கள் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்த எத்தனையோ திட்டங்கள்
நம்முடைய மக்களுக்கு நம்முடைய அரசோடு இணைத்து சிறந்த திட்டமாக அதனை செயல்படுத்துகின்ற நிலையில் அரசு முடிவெடுத்து இப்பொழுது செயல்படுத்தி வருகின்றது. அதே மாதிரி நல்லா தெரியும் உங்களுக்கு, மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம். எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லா பிள்ளைகளும் படிக்க வேண்டும், ஏழை குடும்பம் சார்ந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும், நடுத்தர குடும்பம் சார்ந்த பிள்ளைகள்லாம் படிக்கணும். இது வசதி பெற்றவர்கள் மட்டும் படிக்க முடியும் என்ற நிலை இல்லாமல் எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்வி உதவித்தொகை திட்டம் வழங்கப்பட்டது. குறிப்பாக ஆதி திராவிட நலத்துறை மூலம் வழங்கப்படுகின்ற நிதி அந்த குழந்தைகளுக்கு எந்த பள்ளியில் சென்று படிக்க விரும்புகின்றார்களோ, தனியார் பள்ளிகளில் படிக்க விரும்புகின்றார்களோ அந்த பள்ளியில் கேட்கின்ற கட்டணம் அரசு செலுத்தும். அதாவது எல்கேஜியிலேருந்து அவங்க எங்கே படிக்க நினைச்சாலும் அரசானது அந்த கட்டணத்தை முழுவதுமாக செலுத்தும் என்று அறிவித்து இப்பொழுது செலுத்தப்பட்டு வருகிறது. ஒரு பெரிய குறை. ஏன்னா நான் மட்டும் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடாதா அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு மனசில் ஏற்பட்ட ஒரு எண்ணம். நான் தினமும் பார்க்குறேன் நிறைய பேரை. முடியாது, இருந்தாலும் தன்னுடைய குழந்தை தனியார் பள்ளியில் படித்தா என்ன ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஒரு மற்ற குழந்தைகள் பார்க்கும் செல்லும் பொழுது அந்த ஒரு எண்ணம் வரும், சிரமப்படுவாங்க. அப்போ நானும் சொல்லுவேன், ஏன் சிரமப்படுறீங்க, நம்முடைய அரசு பள்ளி நிறைய இருக்குது, கட்டிகிட்டு இருக்கோமே, நல்ல ஆசிரியர்லாம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கேட்க மாட்டாங்க. ஒரு ஏன்னா தனியார் பள்ளியில் படிக்க வைக்குமே நம்ம முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. சிரமப்பட்டாவது ஆதி திராவிட மக்களுக்கு அந்த சிரமம் இருக்கக்கூடாது என்பதற்காக அரசே அந்த கட்டணத்தை இப்பொழுது செலுத்தி வருகின்றது. அதாவது எல்கேஜி முதல் ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி ஆராய்ச்சி படிப்பு வரை சொன்னாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த கல்வி கட்டணம் ஆரம்பம் முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக அதை கேட்ப வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆராய்ச்சி படிப்பாருன்னு சொன்ன பிஹெச்டி பண்ணுறதுன்றது அவ்வளோ சுலமா நினச்சி பாருங்கள். அது மாதிரி இந்த பிள்ளைகள்லாம் எந்த அளவிற்கு படிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் படிக்கின்ற வாய்ப்பினை இந்த அரசு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, அதற்கான இடஒதுக்கீட்டிலும் நம்முடைய அரசானது உயர்கல்வி பெறுவதற்கான நிலையில் அரசு பள்ளியில் படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அந்த 10% எல்லா இடஒதுக்கீடு நம்முடைய எல்லா பாடங்களையும் படிக்கின்ற அளவுக்கு கல்லூரி கிடைக்கின்ற அளவுக்கு இப்பொழுது அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இப்போ சொன்னாங்கல்ல, இப்போது ஒரு சாதாரண குடும்பத்தில் கிராமத்தில் ஒரு குழந்தை ஒரு பிள்ளை எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருக்கின்றது. அதே மாதிரி நம்முடைய புதுச்சேரியில் அதாவது கூலி வேலை செய்கின்ற சூழப்பொருளில் வேலை செய்வாங்க ஒரு விதவி, அவங்களுடைய பிள்ளை நம்முடைய இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடச்சி படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அது மாதிரி எத்தனையோ குழந்தைகள், இப்போ எத்தனையோ பிள்ளைகள்லாம் அது மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க. எத்தனை மருத்துவர்கள் அது மாதிரி நல்லா படிக்கும் பொழுது நினைக்கிற கல்லூரியில் இடம் கிடைக்கும், என்ன நினைக்கணும் படிக்க முடியும். அதே சமயத்தில் மதிப்பெண்ணுக்கு ஏற்றவாறு நம்முடைய மதிப்பெண் எவ்வாறு நம்ம எடுக்கின்றோமோ அதுக்கு ஏற்றவாறு என்ன பாடங்கள் கிடைக்கணும் அதனையும் சரியாக மாணவர்கள் ஊன்றி படித்தால் அதில் அந்தந்த பிரிவில் முன்னேறுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், குறிப்பாக ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணம். அதனுடைய அடிப்படையில் அதிக நிதியை ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஆதி திராவிட குழந்தைகளுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக நம்முடைய அரசானது மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. எத்தனையோ திட்டங்கள், இப்போ நிறைய திட்டங்கள் எல்லாம் சொல்ல முடியாது, எத்தனையோ திட்டங்கள் இருக்கின்றது. நீங்கள் சொன்னாங்க எத்தனை திட்டங்கள் போட்டு காட்டியிருக்காங்க, எத்தனையோ திட்டங்கள் இருக்கின்றது. தொடர் நோயால் பாதிக்கப்பட தொடர்ந்து அந்த நிதி உதவி செய்வது. நான் நேற்று கூட ஒரு கோப்பில் கையெழுத்து போடுறேன். 40 லட்சம் ரூபாய் மருத்துவ வசதி, மருத்துவ உதவி. அதாவது கிட்னி 2 கிட்னி மாற்றுறதுனால் ஒரு அறுவை சிகிச்சை ஒரு தனியார் மருத்துவமனையில். அதாவது நம்முடைய அந்த ஆதி திராவிட அதாவது அந்த குடும்பங்களுக்கு துறையானது அவர்கள் தனியார் மருத்துவமனையில் எந்த அளவிற்கு ஒரு உயர் சிகிச்சை பெறுகின்றார்களோ அந்த நிதியை நம்முடைய அரசானது அவர்களுக்கு செலுத்துகின்றது. எனக்கு வியப்பாக இருக்குது. 40 லட்சம் ரூபா நான் அதில் பார்த்தேன். அப்போ அவங்க அந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற ஒரு வாய்ப்பு நம்முடைய அரசு கொடுத்திருக்கின்றது. அவர் உயிரை காப்பாற்றுவதற்கான நிதியை அரசு ஒதுக்கி கொடுத்து வருகின்றது, துறையின் மூலமாக கொடுத்து வருகின்றது. அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும், அவர்கள் வசிக்கின்ற இடங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல குடித நீர் கிடைக்க வேண்டும், நல்ல சாலை வசதி இருக்க வேண்டும்,
மின் வசதி இருக்க வேண்டும். நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் விரும்பியவாறு எல்லா வசதிகளும் நம்முடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டும். பெஸ்ட்டு புதுச்சேரி அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி சில நேரத்தில் கேட்டாங்க, சட்டமன்றத்தில் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நல்லா இருக்குது கேள்வியெல்லாம், அதில் என்ன செய்யணுன்ற சொல்ல நான் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் என்ன செய்யலை, பெஸ்ட்டு புதுச்சேரி அப்படி மாண்பு பாரத பிரதமர் சொன்னாங்க, என்ன செய்யறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ என்ன செய்யலன்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாமே செய்திருக்கோம். நம்ம மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் விரும்பியவாறு புதுச்சேரி எந்த அளவுக்கு வளர்ச்சியை கொண்டு வர முடியுமோ அந்த அளவிற்கு வளர்ச்சியை நம்முடைய புதுச்சேரி நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். எல்லா அடிப்படை வசதிகள், நல்ல அடிப்படை வசதிகள், நல்ல கல்வி, நல்ல மருத்துவ வசதி, இது மாதிரி எல்லா நிலையும் சரி நம்முடைய புதுச்சேரி நம்முடைய மக்களுக்காக நல்ல திட்டங்களை அரசு கொண்டு வந்து இப்பொழுது செயல்படுத்தி வருகிறது. அதன் மூலமாக நம்முடைய புதுச்சேரியானது நல்ல வளர்ச்சி பெற்று வருகிறது. இல்லைன்னு சொன்னால் ஒரு தனிநபர் வருமானம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கேயும் இல்லாத 3,21,000 ரூபா நினைக்கிறேன். இப்போது நீங்கள் எங்கேயும் நினச்சி பாருங்கள், ஒரு சிறிய மாநிலத்தில், நம்ம ஒரு சிறிய மாநிலம், இதில் 3,21,000 தனிநபர் வருமானம். இப்போ நம்முடைய வாழ்க்கை தரம் என்னன்னு நினச்சி பார்க்கணும். நீங்கள் நம்முடைய புதுச்சேரிய மக்களுடைய வாழ்க்கை தரம் வாங்குகின்ற சக்தி என்ன இருக்கின்றது என்பதை நம்மால் நினைத்து பார்க்கக்கூடிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வேறு நீங்கள் ஒரு பெரிய மாநிலத்தை பாருங்கள், வளர்ச்சியான மாநிலம் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்கள் நம்முடைய தனிநபர் வருமானம் அப்படின்னு பாருங்கள். புதுச்சேரி நம்ம மக்களுக்கு நம்ம என்ன வசதியை செய்து கொடுக்கவில்லை, என்ன நிலையில் நம்முடைய அரசானது நிதி வருவாயை உயர்த்தி அதன் மூலமாக நம்முடைய மத்திய அரசு வந்து நிதியை பெற்று அது சரியான முறையில் எல்லா புதுச்சேரியில் உள்ள எல்லா இடங்களையும் எல்லா பகுதிகளையும் வளர்ச்சியடை செய்து கொண்டிருக்கின்றது. மக்களுடைய வளர்ச்சியில் அக்கறை எடுத்திருக்கின்றது. இதில் யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. இதில் இந்த தொகுதி அந்த தொகுதி என்ற மாதிரி எந்த தொகுதி, புதுச்சேரி ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது தான் அரசனுடைய எண்ணம். இதில் இவருடைய தொகுதி அவருடைய தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதி இது கவனம் செலுத்தாங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். புதுச்சேரியுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது தான் அரசனுடைய எண்ணம். மக்களுடைய புதுச்சேரியுடைய அனைத்து மக்களுடைய வாழ்க்கை தரமும் உயர வேண்டும் என்பது தான் அரசனுடைய எண்ணம். அவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது தான் அரசு, படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது தான் அரசனுடைய எண்ணம். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு எத்தனை காவல்துறையில் காவலர்கள் நிரப்பப்பட்டார்கள், ஊர்காவல் படை வீரர்கள் எத்தனை பேர் நிரப்பட்டாங்க, ஹோம் கார்ட்ஸ் எத்தனை பேர் நிரப்பப்பட்டிருக்காங்க, ஆசிரியர்கள் எத்தனை பேர், எல்டிசி யூடிசி போடுவாங்களா எத்தனை பேர் கனவு பண்ணிட்டாங்க. படித்த இளைஞர்லாம் எங்களுக்கு வயதாகிட்டே இருக்குது, எல்டிசி நான் பார்க்க முடியுமா, கிடைக்குமா, யூடிசி போடுவீங்களா? இன்றைக்கு அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கோம். அடுத்த மாதம் கூட எல்டிசி தேர்வு இருக்குது, அடுத்த மாதம் கூட எல்டிசி தேர்வு இருக்குது. எலெக்ஷனில் ஜேஏ இல்லாமல் இருந்தாங்க, நேற்று கூட ஜேஇ அந்த தேர்வு நடைபெற்றது. பொதுப்பணித்துறையில் நடந்து முடிந்து இப்போ நல்ல பணியில் இருக்காங்க. நிறைய ஜெயிங்க புது பிள்ளைங்க இருக்காங்க, நல்ல வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. புதுசாக படித்து வந்த பிள்ளைங்க. ஏன்னா புதிய தொழில்நுட்பம் நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி கல்வியில் புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது. அப்போ அது படித்து வருகிற இளைஞருக்கு அந்த புதிய அந்த தொழில்நுட்பத்தின் வேலை என்ன செய்யலான்றதை தெரிஞ்சிக்க முடியுது. பணிகள் விரைவாக அவங்கெல்லாம் செய்கிறாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி எல்லா பணி ஏறக்குறைய அரசு பணிகள் மட்டும் 3000-4000 அளவுக்கு பணிகள் நிரப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. 10 பேர் தான் நிரப்பியிருக்கிறோம், 50 பேர் நிரப்பியிருக்கிறோம், 100 பேர் 200 பேர், இது மாதிரி பணிகள் இப்பொழுது அரசு பணிகள் நிரப்பப்பட்டு வருகின்றது. கடந்த ஆட்சியில் பார்த்தீங்களா, பார்க்க முடிஞ்சதா? இல்லை. இத்தனை பணியிடங்களும் நிரப்பப்பட்டது. யாராவது ஒரு குறை சொல்ல முடியுமா? யாரும் எதுவும் சொல்ல முடியாது. யார் நல்லா தேர்வு எழுதினாங்களோ நல்ல மதிப்பெண் பண்ணாலும் அவனுக்கு இடம் கிடைக்கும். இப்போ கூட செவிலியர் நிறைய ஸ்டாஃப் நர்சஸ் எடுக்க போகிறோம். இப்போ கூட எடுக்க போகிறோம். ஒரு 256-300 பேர் அளவுக்கு இப்போ எடுக்க போகிறோம். அந்த படித்து நல்ல மதிப்பு எடுத்தவங்களுக்கு கிடைக்கும். யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் மீதம் இருக்கின்ற ஆசிரியர் பணிகளை விரைவாக நிரப்ப போகிறோம். இப்படி அரசு பணியில் எல்லா பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பது தான் அரசுடைய மிக முக்கிய நோக்கமாகும், முக்கிய எண்ணமாகும்.
அவருடைய அடிப்படையில் அரசு பணியிடங்கள் இப்பொழுது நிரப்பப்பட்டு வருகின்றது. நீங்கள் பார்க்கலாம், கூலி வேலை செய்யணும் ரொம்ப குறைவாக கூலி ரொம்ப குறைச்சலாக இருந்தது. இப்போ மினிமம் வேஜஸ் சொல்லுவாங்க, ஒரு அதாவது அடிப்படையில் வந்து இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ ரூபா சம்பளம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ அரசு நிர்ணயித்து அது கொடுத்துருக்குது. இப்போ 8000 வாங்கணும்னா 5000 வாங்குறாங்க, 12,000 ரூபாய்க்கு மேலே 5000, 18,000 அப்படின்னு சொல்கிறாங்க. விலைவாசிக்கு ஏற்றவாறு அதை அரசு நிர்ணயம் செய்து கொடுத்திருக்கின்றது. இப்படி அரசானது நம்முடைய மக்களுக்கு உரிய திட்டங்களை செயல்படுத்துவதும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் சரி மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. குறிப்பாக நம்முடைய தாழ்த்தப்பட்ட இன மக்கள் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பது, அதாவது அவர்களுக்கு நம்ம சமூக நீதி எவ்வளோ எத்தனை பின்தங்கிய நிலையில் இருந்தாங்க, அவர்களை எப்படிப்பட்ட வளர்ச்சியில் கொண்டு வர வேண்டும், என்ன இருந்தால் வளர்ச்சி அடைய முடியும், அவர்களால் அவருடைய வாழ்க்கை தரம் உயரும், சமூகத்தில் அவருடைய மரியாதை அந்தஸ்து உயரும் என்பதையெல்லாம் கருத்தில் வைத்து அரசானது பல திட்டங்களை உங்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றது. ஆதி திராவிட நலத்துறையின் மூலமாக முழுமையாக நாங்கள் அடிக்கடி கேட்போம், சிறப்பு கூறு நிதி ஒதுக்கி கொடுத்துருக்கோம், இப்போ 400 கோடினா 400 கோடி முழுமையாக செலவிடப்படுகின்றதா என்பதை அரசு மிகுந்த கவனமாக அதில் மிகுந்த கவனம் செலுத்தி முழுமையாக செலவிடுகின்றது என்று பார்த்து செலவு செய்ய வைத்து கடந்த பார்த்தீங்கன்னா 95 விழுக்காடு 96 விழுக்காடு செலவிட்டிருக்காங்க. அதில் இந்த 400 கோடியில் 96 விழுக்காடு செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவங்க இன்னும் முழுமையாக அந்த பணம் நம்முடைய மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பது தான் அரசுடைய எண்ணம். அதுக்காக ஒரு ஆலோசனை குழுவையும் நம்முடைய அரசாங்கம் நியமித்திருக்கின்றது. ஆலோசனை குழு ஆதி திராவிட மக்களுக்காக அவருடைய நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கும் புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்கும் அவருடைய ஆலோசனை பெறுவதற்கு ஆலோசனை குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய ஆலோசனை குழு கூட்டம் அடிக்கடி நடைபெறுகின்றது. அதன் வாயிலாக பல திட்டங்களையும் அரசு அவருடைய முழுமையாக செயல்படுவதற்குரிய நிலையில் முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. இப்படி நம்முடைய அரசானது, உங்களுடைய அரசு, உங்கள் நலனுக்காக வந்திருக்கின்ற அரசு, உங்களால் கொண்டு வரப்பட்ட அரசு, நம்முடைய மத்திய அரசுடைய உதவி, மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் இங்கே சொன்னது போல் பெஸ்ட்டு புதுச்சேரி அப்படின்னு சொன்ன நிலையில் அந்த புதுச்சேரி மனதை கொண்டு வருவதற்குரிய பணிகள் அத்தனையும் அரசானது செய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கல்வி, சுகாதாரம் இதில் அதிக கவனம் செலுத்துகின்ற ஒரு அரசு. நம்முடைய அரசுடைய திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு நீங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, இந்த பல திட்டங்களுக்கான கல்வி கடன் வழங்குதல், மாணவர்களுக்கு வீடு கட்டின திட்டம், அதாவது அந்த நிதி அதிகமாக கூடுதலாக நிதியை ஒதுக்கி கொடுக்கின்ற அந்த திட்டத்தை துவக்கி வைத்தல் மற்றும் அந்த கட்டமைப்பை மேம்படுத்துகின்ற அந்த பணிகளை துவக்கி வைத்தல், இப்படி நம்முடைய இந்த பணிகள்லாம் துவக்கி வைப்பதற்கு நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர்களுடைய மனமார்ந்த நன்றியை கூறி திட்டங்களை துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், வசதி வாய்ப்புகள் உயர வேண்டும் என்று கூறிய வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இன்றைய நாள் அரசியல் அமைப்பு சாசனத்தின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள் வகுத்து தந்த சமூக நீதிக்காக, ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நாள். எந்த ஒரு நாட்டின் முன்னேற்றமும் அதன் சமுதாயத்தில் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்றாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதில்தான் இருக்கிறது. குறிப்பாக ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட அடித்தட்ட மக்கள், பெண்கள் போன்றவர்கள் சமுதாய வளர்ச்சி என்ற வட்டத்திற்குள் நிறுத்தப்பட வேண்டும். சமுதாய வரலாற்றில் நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் முயற்சிகள் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டின் உண்மையான வளர்ச்சியாக இருக்கும். நமது பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களின் மனதிற்கு நெருக்கமான திட்டம் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா என்ற பாரத பிரதமரின் வீட்டு வசதி திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதமாக திட்டத்தில் இரண்டாவது உயர்நிலை திட்டம் PMAY 2.0 சொல்லுவாங்க, இன்று புதுச்சேரியில் தொடங்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. அதோடு மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, பிற நலத்திட்ட உதவிகளையும் வழங்கப்படுகிறது. சமுதாயத்தில் அனைத்து வகையிலும் பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த
மத்திய அரசு ஈடு கொடுத்து புதுச்சேரி அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த திட்டங்கள் மூலம் புதுச்சேரியில் ஏழ்மை நிலையில் உள்ள மக்கள் பயனடைந்து முன்னேற்றம் அடைந்து இருக்கிறார்கள். இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படையில் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் அக்கறையோடு செயல்படும் முதலமைச்சர் தலைமையிலான புதுச்சேரி அரசையும் அதற்கு உறுதுணையாக செயல்படும் அதிகாரிகளையும் நான் மனதார பாராட்டுகிறேன். சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதை ஏழை எளிய மக்களுக்கான சலுகையாக நாம் பார்க்கின்ற மனநிலை பொதுவாக நிலவுகிறது. ஆனால் சமுதாய வளர்ச்சியை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்கள் எல்லாம் அந்த மக்களின் உரிமைகளை பாதுகாக்கத்தான் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏழ்மை நிலையில் உள்ள குடிமக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, வாழ்வாதார மேம்பாடு, தங்குவதற்கான வீடு போன்றவற்றை உறுதிப்படுத்துவது அரசின் கடமை. இந்த சமுதாயத்தின் பொறுப்பு. அந்த அடிப்படையில் தான் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார். உதாரணமாக வீட்டு வசதி திட்டம். இந்த திட்டம் வெறும் வீடு கட்டுவது குறித்ததே அல்ல. சமுதாய அடுக்கில் உள்ள வீடற்ற ஓடுகட்ட மக்களுக்கு அவர்களது கனவை கட்டி கொடுக்கும் நிகழ்வு. ஒரு வீடு என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, இது ஒரு சமுதாய பாதுகாப்பு, நம்பிக்கை, எதிர்காலத்தின் அடையாளம். மத்திய அரசின் சமூக நீதி சார்ந்த திட்டங்களில் முக்கியமாக ஒன்று PMAY. இதன் நோக்கம் எல்லோருக்கும் வீடு என்று பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் குறித்த இலக்கை எட்டுவது. நகரம் மற்றும் கிராமப்புறங்கள் வசிக்கும் மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான வீடுகளை உருவாக்கி தருவது. இதன் மூலம் கட்டமாக புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த 447 பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று 282 பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. ஏற்கனவே 5 லட்சமாக இருந்த இந்த PMAY மூலம் 6.25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது. இன்றைக்கு முதல்வர் அவர்கள் அதை 7 லட்சமாக உயர்த்தியிருக்காரு. இங்கு கூடியிருக்கும் எல்லார் சார்பிலும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சில நாட்களுக்கு முன் இது சம்பந்தமாக ஆளுநர் மாளிகையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினேன். அப்போது சொல்லியிருந்தேன், புதுச்சேரி குடிசைகள் இல்லாத மாநிலமாக விரைவாக மாற்ற வேண்டும். அதற்காக வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஆண்டு குறைந்தபட்சம் 3000 வீடுகள் கட்டித்தர வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை வேகப்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தேன். துரிதமாக செயலாற்றி இப்படி ஒரு சிறப்பான விழாவில் ஏற்பாடு செய்ததற்காக புதுச்சேரி அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்ல, பாரத பிரதமர் கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் என்று பிரதான மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா திட்டத்தின் கீழ் அட்டவணை மக்கள் வாழும் ஒவ்வொரு கிராமமும் மின்ஸ் வசதி, கழிப்பறை வசதி, பள்ளி சாலைகள் என்று அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகளோடு மாடல் வில்லேஜாக உருவாக்கப்படும். இது பிரதமரின் கனவு திட்டம். கல்வி ஒன்றுதான் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமுதாய அரசியல் விடுதலை பெற்று தரும் என்றார் டாக்டர் அம்பேத்கர். ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களின் உரிமையை கல்வி மட்டுமே பாதுகாக்க முடியும். அம்பேத்கரின் கனவை நனவாக்கவே ஒடுக்கப்பட்ட சமுதாய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதேபோல் இளைஞர்கள் தொழில் தொடங்க நிதி உதவி, ஸ்டாண்ட் அப் இந்தியா, முத்ரா யோஜனா, பெண்கள் இளைஞர்களுக்கான தொழில்நுட்ப பயிற்சிகள் எல்லாம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த திட்டங்களின் கீழ் பயன்படும் பயனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலமாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களிடம் நலத்தையும் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் பாதுகாக்க இந்த அரசு என்றென்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும். புதுச்சேரியில் தொடங்கப்பட்ட இந்த வீட்டு வசதி திட்டம் தேசிய அளவிலான விழிப்புணர்வை ஏற்படுத்தும். மேலும் இந்த அரசு அறிவிப்பு அளவில் மட்டுமில்லாமல் செயல்பாடு அளவிலும் முனைப்பு காட்டி வருகிறது என்பதை நம்பிக்கையுடன் கூற விரும்புகிறேன். இந்த விழா சின்னொரு நிகழ்வாக தெரியலாம், ஆனால் இதன் தாக்கம் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையில் ஒளியை ஏற்றக்கூடியது.
இந்த வருஷம் பாரத பிரதமர் முதல் முறையாக அபிஷேகப்பாளையத்தில் சேர்ந்த தவில் கலைஞர் திரு தட்சிணாமூர்த்தி பத்மஸ்ரீ விருதை கொடுத்து கௌரவித்தார். இதில் முதல் தடவையாக ஒரு ஷெட்யூல் காஸ்டை சேர்ந்த ஒரு கவிஞரை இது பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர என்னோட கடமை. வளர்ச்சி மட்டுமல்ல, சமூக நீதியை, நியாயத்தை நிலைநாட்டும் பாதையில் பயணம் செய்கிறது என்று கூறி என்ற உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.